புலி மற்றும் சிங்கம் இடையே நடக்கும் போரில் யார் வெல்லுவார்கள் என்பது குறித்த விவாதம் பல நூற்றாண்டுகளாக மக்களை கவர்ந்துள்ளது. இரண்டும் உச்சநிலை வேட்டைக்காரர்கள் மற்றும் சக்தி வாய்ந்த பெரிய பூனைகளில் ஒன்றாகும். ஆனால் அவை நடத்தை, உடல் பண்புகள் மற்றும் போர் முறைகளில் தெளிவான வேறுபாடுகளை கொண்டுள்ளன. இங்கே ஒரு விரிவான ஒப்பீடு. 1. அளவு மற்றும் வலிமை. புலி பொதுவாக புலிகள் சிங்கங்களை விட பெரியதாகவும் கனமாகவும் இருக்கும். ஒரு ஆண் சைபீரியன் புலி 300 கிலோ 665 பவுண்ட் அல்லது அதற்கு மேல் எடையுள்ளதாக இருக்கும். அதே சமயம் வங்காள புலிகள் 220 முதல் 260 கிலோ 483 பவுண்ட் எடையுள்ளதாக இருக்கும். புலிகள் தசை நாருடையவை, வலுவான முன்னங்கால்கள் மற்றும் திடமான உடல் அமைப்பை கொண்டவை. சிங்கம் ஆண் சிங்கங்கள் பொதுவாக 180 முதல் 250 கிலோ 400 முதல் 550 பவுண்ட் எடையுள்ளவை. சிங்கங்கள் புலிகளை விட சற்று சிறியவை, ஆனால் இன்னும் அதிக வலிமை கொண்டவை. மேலும் பெரிய இரையை கீழே தள்ளுவதற்கு வடிவமைக்கப்பட்ட திடமான கொண்டவை. மேலாதிக்கம். புலி அதன் பெரிய அளவு மற்றும் அதிக தசை வலிமை காரணமாக. 2ஆம் போர் முறை. புலிகள் தனித்து வேட்டையாடுபவை மற்றும் தந்திரம், வேகம் மற்றும் துல்லியத்தை நம்பியுள்ளன. அவை பெரும்பாலும் பின்னங்கால்களில் நின்று போராடுகின்றன, மேலும் அவற்றின் வலுவான முன்னங்கால்களை பயன்படுத்தி அடிக்கும் மற்றும் பிடிக்கும். புலிகள் அவற்றின் விறுவிறுப்பு மற்றும் விரைவாக தாக்கும் திறனுக்கு பெயர் பெற்றவை. சிங்கங்கள் சமூக விலங்குகள் மற்றும் கூட்டமாக போராடுபவை. ஆண் சிங்கங்கள் ஆதிக்கத்திற்காக பிற ஆண் சிங்கங்களுடன் போராடுவதில் பழக்கமானவை. பெரும்பாலும் அவற்றின் எடை மற்றும் முரட்டு வலிமையை பயன்படுத்தி எதிரிகளை எதிர்க்கின்றன. அவை பெரும்பாலும் 4 கால்களிலும் போராடுகின்றன, மேலும் அவற்றின் வலுவான நடைகள் மற்றும் கழுத்து தசைகள் உள்ளன. மேலாதிக்கம். புலி அதன் விறுவிறுப்பு மற்றும் 2 கால்களில் நின்று போராடும் திறன் காரணமாக அதற்கு அடையும் நன்மை காரணமாக. 3வது ஆக்கிரமிப்பு மற்றும் குணம். புலிகள் பொதுவாக சிங்கங்களை விட அதிக ஆக்கிரமிப்பு மற்றும் பிராந்தியமானவை. அவை தனித்து வாழ்பவை மற்றும் தங்கள் பிழைப்புக்காக தங்களை நம்பியிருக்க வேண்டும். இது அவற்றை மிகவும் கணக்கிடப்பட்ட மற்றும் கடுமையான போராளிகளாக ஆக்குகிறது. சிங்கங்கள் ஒருவருக்கொருவர் நேரடி மோதல்களில் புலிகளை விட குறைவான ஆக்கிரமிப்பு கொண்டவை. இருப்பினும் ஆண் சிங்கங்கள் கூட்டங்கள் மற்றும் பிராந்தியத்தை பிற ஆண் சிங்கங்களிடமிருந்து பாதுகாக்க வேண்டியதன் காரணமாக போரில் அனுபவம் வாய்ந்தவை. மேலாதிக்கம். புலி அது இயற்கையாகவே அதிக ஆக்கிரமிப்பு மற்றும் பிராந்தியமானது என்பதால். 4வது கடிவலிமை. புலிகள் சுமார் 1050 PSI கடிவலிமை கொண்டவை. இது எலும்புகளை நொறுக்கி பெரிய இரையை கொல்ல போதுமானது. சிங்கங்கள் சற்று குறைவான கடிவலிமை கொண்டவை, சுமார் 650 PSI. ஆனால் அவற்றின் வலுவான கழுத்து தசைகள் சக்தி வாய்ந்த கடிகளை வழங்க உதவுகின்றன. மேலாதிக்கம். புலி அதன் வலுவான கடி வலிமை காரணமாக. 5வது தடுமாற்றம் மற்றும் சக்தி. புலிகள் குறுகிய வேகம் மற்றும் சக்திக்காக உருவாக்கப்பட்டவை. அவை மறைந்திருந்து தாக்கும் வேட்டைக்காரர்கள் மற்றும் விரைவான தீர்மானமான தாக்குதல்களை நம்பியுள்ளன. சிங்கங்கள் சற்று சிறந்த தடுமாற்றம் மற்றும் சக்தி கொண்டவை, ஏனெனில் அவை பெரும்பாலும் பிற சிங்கங்களுடன் நீடித்த போர்களை மேற்கொள்கின்றன. மேலாதிக்கம். சிங்கம் நீடித்த போர்களில் தடுமாற்றம் அளிப்பது. 6வது இயற்கை நடத்தை. புலிகள் தனித்து வாழ்பவை மற்றும் தேவையற்ற மோதல்களை தவிர்க்கின்றன. இருப்பினும் அவை போராடும் போது மிகவும் கவனம் செலுத்துபவை மற்றும் கொடியவை. சிங்கங்கள் சமூக விலங்குகள் மற்றும் பிற சிங்கங்களுடன் போராடுவதற்கு இது போரில் சில அனுபவத்தை அவற்றுக்கு வழங்கலாம். மேலாதிக்கம். சிங்கம் இனங்களுக்குள் போராடும் அடிப்படையில். வரலாற்று ஆதாரம். பண்டைய புலிகள் மற்றும் சிங்கங்கள் நேரங்களில் அரங்குகளில் ஒருவருக்கொருவர் எதிராக போடப்பட்டன. வரலாற்று கணக்குகள் புலிகள் பெரும்பாலும் அவற்றின் அளவு, வலிமை மற்றும் ஆக்கிரமிப்பு காரணமாக வெற்றி பெற்றதாக கூறுகின்றன. இருப்பினும் இந்த போர்கள் நாடகமாக்கப்பட்டவை மற்றும் இயற்கை நடத்தையை பிரதிபலிப்பவை அல்ல. இறுதி தீர்ப்பு. ஒருவருக்கொருவர் போரில் புலி அதன் பெரிய அளவு, அதிக வலிமை, வலுவான கடி வலிமை மற்றும் அதிக ஆக்கிரமிப்பு இயல்பு காரணமாக மேலாதிக்கம் பெறும். இருப்பினும் முடிவு ஈடுபடும் தனிப்பட்டவர்கள் அவர்களின் வயது, ஆரோக்கியம் மற்றும் போர் அனுபவம் ஆகியவற்றை பொறுத்திருக்கும். 2 விலங்குகளும் மிகவும் சக்தி வாய்ந்தவை, மேலும் அவற்றுக்கிடையேயான போர் கடுமையானதாகவும் முன்கணிக்க முடியாதது.